ஊட்டி தொட்டபெட்டா மலை சிகரத்தில் முகாமிட்டுள்ள காட்டு யானையால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலோடு செய்தியாளர் வில்லியம் இணைகிறார். வில்லியம், வணக்கம். தற்போது இந்த யானையை பிடிக்க வனத்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்? அப்பகுதி மக்களுக்கான தகவல்கள் என்னென்ன? நீலகிரி மாவட்டம் சுமார் 60% மேல் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதிகளில் யானை, சிறுத்தை, கரடி, புலி, காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் இங்கு உள்ளன. குறிப்பாக சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாமல் குன்னூர், கூடலூர் பகுதிகளிலும் இரவு நேரங்களில் வலம் வந்தன. தற்பொழுது இந்த வனவிலங்குகள் பகல் நேரங்களிலும் உலா வருவது வாடிக்கையாக ஒன்றாக உள்ளது. இதிலும் குறிப்பாக காட்டு யானைகள் என்பது கூடலூர் மற்றும் குன்னூர் பகுதிகளிலே மட்டுமே சுற்றித்திருந்தது. நிலையில் நேற்று குன்னூரில் இருந்து சுற்றித்திருந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று 10க்கும் மேற்பட்ட கிராமங்களையும் தாண்டியும் வனப்பகுதி மற்றும் தேயிலை. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். தோட்டங்களை தாண்டி உதகையில் உள்ள தொட்டப்பட்டா மலைச்சிகரத்திற்கு வந்துள்ளது. நேற்று மாலை சுமார் 5:30 மணி அளவில் இந்த யானை இங்கு வருகை தந்தனால் இங்குள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் ஊழியர்கள் வனத்துறை மூலம் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து இந்த யானையானது மீண்டும் குன்னூர் வழியாகவே அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டனர். ஆனால் அவர்களின் தொடர் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. இந்த நிலையில் யானை தொட்டப்பட்டா மலைச்சிகரத்திலிருந்து உதகை நகரை நோக்கி வந்து கோடப்பமந்து என்றும் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திற்கு வந்தது. அந்த இடத்தில் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரம் முகாமிட்டுள்ள காட்டு யானை இரவு முழுவதுமே அங்கே இருந்தது. அங்கிருந்த கேரட், முள்ளங்கி உள்ளிட்ட மலை காய்கறிகளை ருசித்து அங்கேயே முகாமிட்டிருந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து இந்த யானையை வனப்பகுதியில் விரட்டும் முயற்சியில் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ஈடுபட்டனர். இரவு முழுவதுமாக அந்த யானை கோடப்பமந்து, சவுத்தி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித்திருந்தது. மீண்டும் இந்த யானை இன்று காலை தொட்டப்பட்டா வனப்பகுதிக்குள் வந்துள்ளதால் இந்த தொட்டப்பட்டா சிகரம் இன்று ஒரு நாள் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மூடப்பட்டுள்ளது. ஏனென்றால் சுற்றுலா பயணிகள் இந்த தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்ல முக்கிய சாலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர்கள் வனப்பகுதி வழியாகவே செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அந்த நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே வனத்துறை இன்று ஒரு நாள் இந்த தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளனர். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீலகிரி வரலாற்றிலேயே அதாவது உதகைக்கு முதலாக இந்த யானை வந்ததே என்று கூறலாம். இருப்பினும் இந்த யானை மீண்டும் உதகை நகருக்குள் செல்லாமல் இருப்பதற்காக இந்த தொட்டப்பட்டா மலைச்சிகரத்தை சுற்றிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் யானையை வனப்பகுதியிலேயே இருக்க வைத்து மீண்டும் இந்த யானை குன்னூர் வழியாகவே மீண்டும் அந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.